ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்ன, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறார், ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவங்ககிட்ட போய் நீங்க அவங்க கவலை பாரத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், உதவி செய்யுமே பார்க்கலாம். என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் பார்க்கலான்னு சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரோடு இந்த ஒரு 60 வருஷம் நடந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படி சொல்றது கிடையாது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்தேன், நீ அறியாதது எட்டாவது நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஜபங்களை கேட்கிறது மாத்திரம் அல்ல, ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஆயிரக்கணக்கான ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வேதனை பலிகிறோம், அந்த வேதனை வழியாக கடந்து சென்றிருக்கிறோம். பில்டிங் விஷயத்துல எத்தனையோ கேஸ்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனைகள் உடனே இருந்தவங்க எங்களுக்கு விரோத காரியங்களை செய்தவங்களாம் உண்டு. மனுஷர்களுக்கு பயந்து அங்கே இங்கே ஓடி மறந்த ஆட்கள்லாம் உண்டு. ஆண்டவர் கிருபையாக இம்மட்டும் நடத்தினார் என்று சொன்னார். அவர் சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் யார்? ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ல, உன்னை யாராக மாற்றி இருக்கிறார்? ஊழியம் செய்கிற உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 1:16. அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரித்து தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகளின் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன உருக்கத்தோடு ஆண்டவர் நம்மளை இந்த மகாபலிபுர வட்டாரத்துக்காக திரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் உள்ள ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? வைராக்கியம் உள்ள ஆண்டவர். பரிசுத்த பவுலை பற்றி நம்ம வாசிக்கும் போது அவர் வைராக்கியம் கொண்டார் என்று வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் கொள்கிற தேவன். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிராமிஸ் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார்.